ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி பிளாக் கலர் ட்ரெஸ் ஒன்று கட்டிங் போட்டிருந்தோம். அதோடைய பேலன்ஸ் கிளாத்தில் இப்போ பேபியோடைய ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். பேபியோடைய ட்ரெஸ் வந்து நம்ம இப்போ டாப் போர்ஷன் கட் பண்ணுறோம். டாப் போர்ஷன் வந்து 9 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் கிளாத்து. அதில் வந்து நம்ம ஷோல்டருக்கு 2.5 இன்ச்சு விட்டுட்டு நெக்குக்கு 2 இன்ச்சு விட்டுருக்கோம் அகலம். 2 இன்ச்சு நெக்கு அகலம், 3 இன்ச்சு லென்த்து வெஸ்ட்டு. பக்கல் பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம 5 இன்ச்சு வைக்கிறோம். 5 இன்ச்சு லென்த்து வச்சுட்டு அதில் கார்னர் நம்ம கட் பண்ணி ரவுண்டு போட்டு பாக்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம லைனிங் ஃபேப்ரிக்கை போட்டு கட் பண்ணிக்கலாம். இது வந்து பாப்பாவோடைய ஏஜ் வந்து 11 மந்த்து. இவங்க வந்து இது 2 இயர் வரைக்கும் வேர் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணுறோம். 4 துணி ஃபோல்டாக இருக்கிற சைடில் வந்து இப்போ லைனிங் கிளாத்தை போட்டு நம்ம இதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம எதுலேயுமே வந்து சைடில் கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கணும். நம்ம கவுன் ஃப்ராக் எது பண்ணாலுமே சைடில் ஒரு இடுப்பு சைடில் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம உள்ளே கட் பண்ணி எடுக்கணும். பாப்பா ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து மாம் ட்ரெஸ் தைக்கும்போது ஃப்ராக் தைக்கும்போது நம்ம 4 துணி ஃபோல்டு போட்டிருந்தோம். அந்த மாதிரி இப்போ பேபிக்கு வந்து ஃபுல் ரவுண்டு ட்ரெஸ் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதனால் 4 துணி ஃபோல்டு மடித்து வச்சுருக்கோம். இப்போ 4 துணி இது. அந்த 4 துணியை கார்னர் பிடிச்சி மடித்ததுன்னா இப்போ 8 பீஸ் இருக்கும் அதில். இப்போ வந்து இடுப்பு சைஸ் வந்து பாப்பாவுக்கு 5 வருது. 5 வரும்போது இது 8 கிளாத் இருக்கிறதுனால நம்ம அதை 5லே மைனஸ் பண்ணி 2.5 இன்ச்சு வைக்கிறோம். இடுப்புக்கு 2.5 இன்ச்சு வச்சுட்டு கீழே ஸ்கர்ட்டுடைய லென்த்து வந்து 13 இன்ச்சு, தையலுக்கு 1 இன்ச்சு விட்டு 14 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். அந்த ட்ரெஸ் மாதிரி நம்ம 14 இன்ச்சு ரவுண்டாக கீழே ஷேப்பாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை அவ்வளோதான், கட்டிங் முடிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இதான் ஃபுல் ரவுண்ட் கவுன் வரும். நம்ம இந்த மாதிரி போடும்போது இது ஸ்கர்ட்டில் ஜாயிண்டே வராது. நம்ம இப்போ லென்த்து ஃபுல்லாக எல்லா சைட்லேயுமே ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துக்கிறோம். எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாப்பாவுக்கு கீழே வந்து ஸ்கர்ட்டில் லைனிங் போட போகிறதில்ல, மேலே டாப் போர்ஷன் மட்டும் தான் லைனிங் போட போகிறது. கட்டிங் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள்.